எந்த அடிப்படையில் நாம் பெரும்பான்மையாக இருக்கிறோம் என்றால் நமக்கு அவர்கள் வைத்திருக்கிற பெயர் அசுத்த பெரும்பான்மை. இனிமேல் கணவன் இறந்தால் உடனே அந்த சிதையில் மனைவியை வைத்து எரிக்க கூடாது. இப்படி சொல்லுவதற்கு அன்றைய சூழலில் மிகப்பெரிய துணிச்சல் வேண்டும். மதத்தின் பெயரால், மரபுகளின் பெயரால் ஒரு மனிதரை உயிரோடு எரிப்பதை ஒரு நாடும் ஏற்க முடியாது. யாருடைய சிலை வைக்கப்படுகிறதோ அவர் சொன்னதைத்தான் அந்த சிலைக்கு கீழே எழுத முடியும். சுயமரியாதை திருமணம் செல்லாது, இது இந்து மதத்துக்கு எதிரானது. சட்டப்படி அன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் அது திரும்ப பெற வேண்டும் என்பது வழக்கு. அமுதியிலே இருக்கிற சிவன் கோயிலுக்குள் ஷானார்கள் என்று அன்றைக்கு சொல்லப்பட்ட நாடார் சமூகத்து மக்கள் உள்ளே நுழையக்கூடாது, நுழைந்தது தவறு, அவர்கள் தீர்த்தாக்கி விட்டார்கள். பகவதி அம்மன் கோயிலுக்குள் விவேகானந்தரையே உள்ளே விட மறுத்து விட்டார்கள். நாடார் சமூகம் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறது. திரும்ப இன்றைக்கு அங்கே இருந்து சிலர் புறப்பட்டு பெரியாருக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். திராவிட பள்ளி தொடங்கி 5 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன. இந்த 6வது ஆண்டில் தான் இந்த புதிய முயற்சியை இப்போது நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். பொதுவாக திராவிட பள்ளியில் பாடங்கள் அனுப்பி வைக்கப்படும். அந்த பாடங்களை பற்றிய இணையவழி வகுப்பு மட்டும்தான் நடைபெறும். பாடப்புத்தகமாக அனுப்பப்படாத ஒரு பெரிய நூலை அறிமுகம் செய்கிற ஒரு முதல் முயற்சியாக இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இது பாடமாக வைக்கப்பட வேண்டிய நூல்தான். ஆனால் மிக எளிதில் படித்துவிட முடியாது. இந்த புத்தகத்தை பார்க்கிற நண்பர்களுக்கு ஒரு மலைப்பு வருகிறது. 750 பக்கங்களில் அந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. நான் கூறுவது தமிழில். தோழர் உமாபதி அவர்கள் சொன்னது போல இது ஆங்கிலத்தில் வந்த புத்தகம். மனோஜ் மிட்டா என்கிற ஒரு ஊடகவியலாளர், டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற இதழில் பணியாற்றியவர், இந்தியன் எக்ஸ்பிரஸில் கட்டுரைகள் எல்லாம் எழுதியிருக்கிறார். உமாபதி சொன்னது போல த மோடி அண்ட் கோத்ரா என்கிற அவருடைய புகழ்பெற்ற நூலுக்கு பிறகு முழுக்க ஆவணங்களால் ஒரு புத்தகத்தை அவர் தயாரித்து தந்திருக்கிறார். நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதே போல இதனை மொழிபெயர்த்திருக்கிறவர் ஃப்ரண்ட்லைன் ஆசிரியராக இருந்த விஜயசங்கர் அவர்கள். விஜயசங்கர் ஏற்கனவே ஏஜிஎஸ் நூரானி எழுதியிருக்கிற தி ஆர்எஸ்எஸ் என்கிற புத்தகத்தையும் தந்திருக்கிறார். அந்த புத்தகமும் நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய சொத்து என்று கூற வேண்டும். எனவே விஜயசங்கர் அவர்களினுடைய மொழிபெயர்ப்பு திறனுக்கு, உழைப்புக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிற பதிப்பகம் பொள்ளாச்சியில் இருக்கிற எதிர் வெளியீடு. அவர்களுக்கும் தமிழ் கூறு நல்லுலகம் கடன்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இவைதான் அறிவுலகத்திற்கான திறவுகோல்கள். மிக அருமையான, எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு புத்தகம். இதனை ஒரு அறிமுகமாக நாங்கள் நடத்துவதற்கான காரணம் 2. இது வெறும் புத்தகம் இல்லை, இது ஒரு வரலாறு. ஏறத்தாழ 200 ஆண்டு கால வரலாறு இந்த புத்தகத்திற்குள் பொதிந்து கிடக்கிறது. அவற்றை அவர் 5 பாகங்களாக பிரித்திருக்கிறார். 5 பாகங்களில் 18 இயல்கள் இருக்கின்றன. 744 பக்கங்கள் இருக்கின்றன. எளிதில் படித்துவிட முடியாது. ஏனென்றால் புள்ளி விவரங்கள், ஆவணங்கள் கூடுதலாக இருக்கின்றன. இங்கே திராவிட பள்ளியினுடைய மாணவர்களாக இணைந்திருக்கிற உங்களில் சிலர் ஏற்கனவே கூட படித்திருக்க முடியும். காஸ்ட் ப்ரைடு என்கிற ஆங்கில நூலையோ அல்லது சாதி பெருமை என்கிற இந்த தமிழ் நூலையோ உங்களில் சிலர் ஏற்கனவே கூட படித்திருக்க முடியும். நானும் என்னுடைய பணிகளுக்கு இடைவிட்டு படித்து முடிப்பது என்பது ஒரு பெரிய வேலையாகத்தான் இருந்தது. இந்த நூலை ஒரே அமர்வில் முழுமையாக சொல்லிவிட முடியாது. அது ஒரு செய்தி. சரியாக சொன்னால் தொடர் சொற்பொழிவாக வைத்து கொண்டால் மட்டும்தான் இந்த நூலை 3 அல்லது 4 அமர்வுகளில், ஒவ்வொரு மணி நேரம் 4 அமர்வுகளில் சொல்லி முடிக்க வேண்டிய நூல். அப்படி 4 மணி நேரம் இந்த நூலை பற்றி பேசுவதற்கு எனக்கும் உங்களுக்குமான நேரம் வாய்க்காது என்பதால் ஏறத்தாழ 1 மணி நேரத்தில், கொஞ்சம் கூடுதலாகவோ குறைவாகவோ 1 மணி நேரத்தில் இந்த புத்தகத்தில் இருக்கிற நாம் அத்தனை பேரும் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை படித்திருக்கிறவர்கள் நினைவூட்டி கொள்ள, படிக்காதவர்கள் அறிந்து கொள்ள இந்த அமர்வு நமக்கு பயன்படும். எனவே 18 இயல்களையும் முழுமையாக சொல்லிவிட முடியாது 1 மணி நேரத்தில். மொத்தம் 5 பகுதிகள் இருக்கின்றன. ஆரம்பகால சட்டங்கள். 2வது இயலின் தலைப்பே நம்மை சிந்திக்க வைக்கிறது. அசுத்த பெரும்பான்மை. நாம் தான் பெரும்பான்மை. ஆனால் எந்த அடிப்படையில் நாம் பெரும்பான்மையாக இருக்கிறோம் என்றால் நமக்கு அவர்கள் வைத்திருக்கிற பெயர் அசுத்த பெரும்பான்மை. 3வதாக தடுக்கப்படும் வழிகள். 4வது கோயில் நுழைவு. 5வதாக
அடிப்படையாக வன்முறைக்கு சட்டமும் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது என்று 5 பகுதிகளில் 18 இயல்கள் இருக்கின்றன. எனவே இங்கே இருந்து ஒன்று, அங்கு ஒன்று, இங்கொன்றுமாக ஒரு 4 இயல்களை மட்டும்தான் எடுத்துக்கொண்டு நான் சொல்லப் போகிறேன். எதற்காக என்றால் எல்லாவற்றையும் நானே படித்து சொல்ல வேண்டும் என்பதல்ல. இந்த அமர்வின் நோக்கமே படித்ததை சொல்லுவதும் சொல்வதை கேட்பதும் மட்டுமல்ல, படிக்க தூண்டுவது. இந்த அமர்வின் நோக்கம் படிக்க தூண்டுவது. எனவே முதலில் நான் ஒன்றை கூறிவிடுகிறேன். இந்த புத்தகத்தை நான் படித்து கொண்டிருக்கிற போது பார்த்த நண்பர்கள் இவ்வளவு பெரிய புத்தகம் எப்படி படிப்பது என்று சிலர் பாதி படித்திருக்கிறார்கள். நம் பேரவையின் தோழர்களில் இந்த புத்தகத்தை படித்து முடித்து விட்டவர்களும் உண்டு. ஆனாலும் இவ்வளவு பெரிய புத்தகத்தை எப்படி படிப்பது என்பதற்கு சில செய்திகளை சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவே இன்றைய வகுப்பின் முதல் பகுதியாக ஒரு புதிய திட்டத்தை இப்போது நான் வெளியிடலாம் என்று கருதுகிறேன். அது வேறொன்றுமல்ல, 15 நிமிட படிப்பு திட்டம். இதை முதலில் நாம் பார்த்து விடலாம். எதற்காக என்றால், பொதுவாக படிக்கிற பழக்கம் குறைந்து கொண்டே போகிறது. அதுவும் நான் சொல்லுவது போல எங்கள் தலைமுறையில் புத்தகங்களை நாங்கள் இப்படி புரட்டி படித்தோம். இப்போதெல்லாம் இப்படி மேலே தள்ளி படிக்கிற பழக்கம் வந்துவிட்டது. மேலே தள்ளி படிக்கிற போது அவ்வளவு செய்திகளை படித்து விட முடியாது. அச்சு ஊடகத்திற்கு மாற்றாகாது. எனவே அச்சு ஊடகத்தில் நாம் படிக்க வேண்டும். இங்கே இருக்கிறவர்கள் நீங்கள் பலர் நாங்கள் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறோம் என்றால் மகிழ்ச்சி. இல்லை, எங்களால் படிக்க நேரமில்லை என்று சொல்லுகிறவர்களுக்காக இந்த திட்டத்தை நான் சொல்லுகிறேன். நெடுநேரம் படிக்க வேண்டும் என்பதல்ல, ஒரு நாளைக்கு 15 நிமிடங்கள் படித்து தீர வேண்டும் என்று ஒரு உறுதி எடுத்துக்கொள்வது. எப்போதிருந்து? இன்றிலிருந்து இந்த அரங்கிற்கு வந்திருக்கிறவர்கள் நம் திராவிட பள்ளி நண்பர்கள் மட்டுமில்லை, இன்னும் ஒரு வாரத்திற்கு பிறகு இந்த காணொளி பொதுமக்களுக்கு வரப்போகிறது. கேட்கிறவர்கள் எல்லோருமே கூட ஒரு நாளைக்கு 15 நிமிடம். அது என்ன 15 நிமிடம் என்றால் வேறொன்றும் இல்லை, நெடுநேரத்தை ஒதுக்க முடியாதவர்கள் முதலில் படிக்கிற பழக்கத்தை தொடக்கி கொள்ள வேண்டும். எதை படிக்க வேண்டும் என்பதுதான் மிக முதன்மையானது. உங்கள் துறை சார்ந்த நூல்களை அல்ல. நீங்கள் மாணவர்களாக இருந்தால் உங்கள் பாடப்புத்தகங்களையோ, அல்லது நீங்கள் ஒரு துறையிலே இருந்தால் உங்கள் துறை சார்ந்த நூல்களையோ அல்ல, பொதுவான நூல்களை. அது கடினமான தத்துவம் சார்ந்த, வரலாறு பொருளியல் சார்ந்த நூலாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. ஒரு சிறுகதையாக கூட இருக்கலாம், துணுக்குகளாக கூட இருக்கலாம். ஆனால் 15 நிமிடம் இடைவிடாமல், ஒரு 5 நிமிடம் படித்துவிட்டு வேறு வேலையை பார்த்துவிட்டு இன்னொரு 5 நிமிடம் அல்ல, 15 நிமிடங்கள் வேறு வேலை, எந்த வேலையும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 15 நிமிடங்கள் மட்டும் பொதுவான நூல்களை படித்து வருவது என்று அந்த பழக்கத்தை தொடங்கினால் ஒரு மாதத்திற்கு பிறகு அது 20 நிமிடங்களாக, அரை மணி நேரமாக ஆக்கலாம். ஒரு நாளில் எவ்வளவு நேரம் படிக்கலாம், அது அவரவர் தேவையை பொறுத்தது, அவரவருடைய நேரத்தை பொறுத்தது. ஆனாலும் ஒன்றை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். 15 நிமிட படிக்கும் பழக்கத்தில் தொடங்குகிற நாம் ஒவ்வொருவரும் மிக விரைவில், அது 6 மாதங்கள் கூட ஆகலாம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது படித்தே தீருவது என்கிற பழக்கத்துக்கு வர வேண்டும். திராவிட பள்ளியில் நீங்கள் எல்லோரும் இணைந்திருக்கிறீர்கள். இது முதல் பாடம் என்று நான் கருதுகிறேன். ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்தை நீங்கள் எட்டிவிட வேண்டும். அதற்கு ஒரு நாளைக்கு 15 நிமிடங்கள் என்று தொடங்குங்கள். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் போதுமா? போதும். கணக்கு பார்த்தால் ஒரு மாதத்திற்கு 30 மணி நேரம், ஒரு ஆண்டுக்கு 360 மணி நேரம் படித்தால் ஏராளமான செய்திகளை நாம் நம்மை அறியாமலேயே படித்துவிட முடியும். சிறு துடிதான் பெருவெள்ளம், சிறு பொறிதான் பெருந்தி. எனவே 15 நிமிடங்களில் நாம் படிக்க தொடங்குவோம். இப்போது பொதுவாக நிலைமை என்னவாக இருக்கிறது என்றால், எந்த வேலையுமே இல்லை என்றால் படிக்கலாமா என்று சிந்திக்கிறோம். வேலையே இல்லாத நேரத்தில் படிப்பதல்ல, படிப்பதை வேலையாக ஆக்கி கொள்வது. இதுதான் இதில் இருக்கிற அடிப்படையான வேறுபாடு. வேலை இல்லாத போது படிப்பதல்ல, படிப்பதை வேலையாக ஆக்கி கொள்வது. எல்லா செலவுகளும் முடிந்ததற்கு பிறகும் ஏதாவது பணம் இருந்தால் புத்தகம் வாங்குவதல்ல, புத்தகம் வாங்குவதை முதல் செலவாக ஆக்கி கொள்வது என்கிற பழக்கங்களை நாம் கொண்டு வந்து விட வேண்டும். இதுதான் திராவிட பள்ளியில் இணைந்திருக்கிற அனைவருக்குமான என்னுடைய முதல் வேண்டுகோள். நாங்கள் ஏற்கனவே படித்து கொண்டிருக்கிறோமே என்றால் நான் உங்களை பற்றி பேசவில்லை. படிக்கவில்லை, படிக்க முடியவில்லை, படித்தால் தூக்கம் இருக்கிறது, இப்படி பலரும் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். 15 நிமிடங்கள் படியுங்கள், தூக்கமெல்லாம் வராது. ஒரு நாளைக்கு 15 நிமிடங்கள் படித்து கொண்டே வந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை கூட கூறு போட்டு பகுதி பகுதியாக செய்தால் செய்து முடித்து விடலாம்.
இவ்வளவு பெரிய வேலையை எப்படி செய்வது என்கிற மலைப்பு இருக்குமானால் நாம் மலைப்பிலேயே இருப்போம், வேலை செய்ய மாட்டோம். இந்த முன்னுரையோடு நான் இந்த சாதி பெருமை பற்றிய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். 1 மணி நேரத்திற்கு மேல் போகாமல் அந்த செய்திகளை நாம் பேசிவிடலாம் என்று கருதுகிறேன். அல்லது அதற்குள் எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசலாம். 18 இயல்கள் இருக்கின்றன. அவற்றுள் 4 இயல்களை மட்டும் நான் எடுத்துக்கொண்டு பேசப் போகிறேன். ஒன்று சதி, அதாவது கணவன் இறந்தவுடன் மனைவியையும் அதே நெருப்பில் போட்டு எரிக்கிற பழக்கம் நெடுநாட்களாக 1000 ஆண்டுகளாக நம் நாட்டில் இருந்து கொண்டிருந்தது. அது எப்படி ஒழிக்கப்பட்டது, எப்படி வளர்ந்தது என்பது. இரண்டாவதாக, புரோகிதர் இல்லாமல் திருமணம் செய்வதற்கு எவ்வளவு போராட வேண்டியிருந்தது. மூன்றாவதாக, கோயிலுக்குள் நுழைவது, எல்லோரும் பக்திமானாக இருங்கள், கடவுளை நம்புங்கள், நாசிகனாக இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பக்திமானாக இருக்கிறவன் கோயிலுக்கு வரக்கூடாது என்கிறார்கள். இந்த ஜாதியை சார்ந்தவன் தான் வரலாம் என்கிறார்கள். எனவே கோயில் நுழைவு என்பது எத்தனை போராட்டங்களை பார்த்திருக்கிறது. இது 3. நான்காவதாக, மொத்தம் 4 இயல்களைத்தான் நான் பேசப்போகிறேன். தோல் சீலை போராட்டம். பெண்கள் மார்பில் துணி அணிந்து கொள்வதற்கு, மார்புகளை மறைப்பதற்கு கூட எவ்வளவு போராட்டங்களை நடத்த வேண்டியிருந்தது, எத்தனை பேர் உயிரை பறி கொடுக்க வேண்டியிருந்தது என்பதும் நம் நாட்டின் வரலாறு தான். நம்முடைய உமாபதி அவர்கள் தொடங்குகிற போது பாரத நாடு பழம்பெரும் நாடு, உண்மைதான், தமிழ்நாடு மிக தொன்மையான நாடு தான். ஆனால் நம் நாட்டின் வரலாறு மட்டும் தொன்மையானதல்ல. இந்த மூட நம்பிக்கைகள், இந்த சாதிய ஆதிக்கம், ஆணவம், இவைகளும் தொன்மையானவை தான் என்பதை வெட்கத்தோடு நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். எனவே இந்த 4 இயல்கள் பற்றிய பல செய்திகளை, சரியாக சொன்னால் நான் பல இடங்களில் கூறுவதுண்டு. திராவிட பள்ளிக்கு வாருங்கள், நாம் சேர்ந்து படிப்போம் என்று எப்போதும் சொல்வேன். அது உண்மைதான். இந்த புத்தகத்தை நான் உங்களுக்காக என்று படிக்கத் தொடங்கினேன். எனக்காகவும் அது பயன்பட்டது என்பதை படித்த பிறகு நான் புரிந்து கொண்டேன். எனவே சேர்ந்து படிக்கலாம். கற்க கற்றிலனாயினும் கேட்க என்று வள்ளுவர் சொல்லிக் கொடுத்ததைப் போல எல்லோரும் படியுங்கள். படிக்க நேரமில்லாதவர்கள் இப்போது கேளுங்கள், கேட்டுவிட்டு நீங்களும் படியுங்கள் என்கிற வேண்டுகோளோடு இந்த புத்தகத்திற்குள் நாம் நுழையலாம். முதலில் இந்த சதி, அது நம்முடைய சொல் அல்ல, உடன்கட்டை ஏறுதல் என்று நாம் தமிழில் சொல்லுகிறோம். இந்த உடன்கட்டை ஏறுதல் என்றால் கணவன் இறந்தவுடன் மனைவியை, உயிரோடு இருக்கிற மனைவியை எரிகிற நெருப்புக்குள் தூக்கி எரிந்து விடுவது. இதுதான் உடன்கட்டை ஏறுதல். எதை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும்? எந்த மனைவி இறந்தாலும் அந்த மனைவியினுடைய கணவனை யாரும் காயப்படுத்துவது கூட இல்லை. நெருப்பில் தூக்கி எறிய வேண்டாம், காயப்படுத்துவது கூட இல்லை. ஆனால் பெண்களை அதே நெருப்பில் எரிந்து விடுகிற ஒரு மோசமான ஒரு பழக்கம் மதத்தின் பெயரால். இது சாதி பெருமை என்று இந்த நூலுக்கு பெயரிடப்பட்டிருந்தாலும் இது மதத்தின் பெருமையையும் உள்ளடக்கியது. சாதியையும் இந்து மதத்தையும் பல நேரங்களில் பிரிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கிறது. அதனால்தான் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுவார், இந்து மதம் என்பது சாதிகளின் தொகுப்பு என்று சொல்லுவார். எனவே அப்படி இந்த இடத்தில் இந்த சாதியின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில் மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்கள் என்பதை, இந்த சதி என்கிற பழக்கம் எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறது தெரியவில்லை. ஆண்டாண்டு காலமாக இருக்கிறது. நமக்கு தெரிந்த ஒரு பழைய இலக்கிய குறிப்பு புறநானூற்றில் இருக்கிறது. பெருங்கோப்பெண்டு என்கிற ஒரு பெண் அல்ல, பெருங்கோப்பெண்டு என்கிற ஒரு பட்டத்தரசி இந்த உடன்கட்டை ஏறுவது பற்றி புறநானூற்றிலே பேசியிருக்கிறார். பல்சாண்டீரே, ஒன்றை எனக்கு அனுமதியுங்கள். நீங்கள் எல்லோரும் கணவன் இறந்த பிறகு என்னை கைம்பெண்ணாக இருக்க சொல்கிறீர்கள். கைம்பெண்ணாக இருப்பது என்பது இந்த உலகத்தில் மிக கொடுமையானது. அந்த பெருங்கோப்பெண் என்கிற அரசி சொல்லுகிற போது தான் நமக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் இருந்திருக்கின்றன என்று தெரிகிறது. அவர் சொல்லுகிறார், நான் கைம்பெண்ணாக இருப்பதென்றால் ஒரு கட்டாந்தரையிலே தான் படுத்துறங்க வேண்டும், உப்பிடாத வேளக்கீரையை தான் உண்ண வேண்டும். இந்த கொடுமைகளையெல்லாம் விட நெருப்பில் எரிந்து போவது மேல் நான் உடன்கட்டை ஏறுகிறேன், என்னை அனுமதியுங்கள் என்பார். இதில் நாம் என்ன கவனிக்க வேண்டும் என்றால், உடன்கட்டை ஏறுவதை அவர் விரும்பி ஏற்கவில்லை. இந்த கைம்பெண்ணாக இருப்பது அதைவிட கொடுமையானதாக இருந்திருக்கிறது என்பதை காட்டுகிறார். எனவே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்ததை எப்போது யார் முதலில் ஒரு சட்டத்தின் மூலம் மாற்ற முயன்றார்கள், அதற்கு எதிராக எவ்வளவு போராட்டங்கள் நிகழ்ந்தன என்கிற எல்லா செய்திகளும் இருக்கின்றன. பொதுவாக போராட்டங்களை 3 வகையாக நாம் பார்க்கலாம். தனி மனித போராட்டம்,
சமூக அரசியல் போராட்டம், சட்ட போராட்டம். இந்த புத்தகத்தை பொறுத்தளவு எல்லா போராட்டங்களும் தொட்டு காட்டப்பட்டிருக்கின்றன என்றாலும் முழுமையாக சட்ட போராட்டங்கள், லீகல் வார் என்று சொல்லுகிறோமே, அந்த சட்ட போராட்டங்கள் பற்றிய விரிவான செய்திகள் இருக்கின்றன. நண்பர் சொன்னது போல 7 ஆண்டுகள் உழைத்து இந்த செய்திகளை அவர் திரட்டி இருக்கிறார். முழுமையான செய்திகளாக எந்த பக்கத்தை திறந்தாலும் செய்திகள் நிரம்பியதாக இந்த புத்தகம் இருக்கிறது. மிக பெரும்பான்மையாக ஒரு சட்ட போர், அந்த சட்டத்தின் அடிப்படையிலான போராட்டம் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. எப்போது ஆணை வெளிவந்தது, எங்கே எதிர்த்தார்கள், எந்த நீதிமன்றத்தில் எந்த தேதியில் தீர்ப்பு வந்தது, பிறகு மேல்முறையீடு எப்போது நடந்தது என்கிற அனைத்து விவரங்களும் எல்லா வழக்குகளை பற்றியும் இருக்கின்றன. 1812 நான் சொல்லுகிற ஆண்டுகளெல்லாம் வாய்ப்பிருந்தால் திராவிட பள்ளி நண்பர்கள் குறித்து கொள்ளுங்கள், அல்லது இந்த புத்தகத்தை வாங்கிவிடுங்கள், அதுதான் நல்லது. 1813 இருந்த ஒரு ஆளுநர் ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறார். அந்த சுற்றறிக்கை என்ன சொல்கிறது என்றால், ஒரு அறிவுறுத்தலாக இருக்கிறது. எல்லோரும் இந்த உடன்கட்டை ஏறுதல் என்கிற பழக்கத்தை கைவிட்டு விட வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளாக அவருக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. இன்றைக்கு ஊறி போயிருக்கிற இந்த பழக்கத்தை நாம் சட்டென்று மாற்றினால் மக்களிடம் எதிர்ப்பு வரும் என்கிற அச்சத்தில் அப்படி ஒரு சுற்றறிக்கையை அனுப்புகிறார். அதற்கு எந்த பயனும் இல்லை. எந்த ஆணைக்கே அஞ்சாதவர்கள் சுற்றறிக்கைக்கு அஞ்ச மாட்டார்கள், அதை ஏற்க மாட்டார்கள். அதற்கு பிறகு வருகிற இன்னொரு ஆளுநர், ஹேஸ்டிங்ஸ் என்று பெயர், அவர் வேண்டுகோளாக விடுப்பதை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சேர்த்து சொல்லுகிறார். அதிலேயே அவரே என்ன குறிப்பிடுகிறார் என்றால், இதில் கூடுதலாக தலையிடுவது என்பது நல்லதில்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம். இது ஒரு குறிப்பிட்ட மக்களின் மத நம்பிக்கை. ஆனாலும் ஒரு பெண்ணை உயிரோடு எரிக்க வேண்டுமா என்கிற தயங்கி ஒரு செய்தியை அவர் சொல்லுகிறார். பின்னாலே ஆம்ஹெஸ்ட் என்று ஒரு ஆளுநர் வருகிறார். அவர் 1822 இருந்து 27 வரை 5 ஆண்டுகள் ஆளுநராக இந்தியாவில் இருந்தவர். தலைமை ஆளுநர். நான் குறிப்பிடுகிறவர்கள் எல்லோரும் கவர்னர் ஜெனரல். அவர்கள்தான் அன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அவருடைய பெயர் ஆம்ஹெஸ்ட். ஆம்ஹெஸ்ட் ரொம்ப உறுதியாக என்ன குறிப்பிடுகிறார் என்றால், இதிலெல்லாம் நாம் தலையிடக்கூடாது. கணவன் இறந்தவுடன் மனைவியை எரிப்பது என்பது இந்து மதத்தில் இருக்கிற பழக்கம். அதையே நாம் எதிர்க்க வேண்டும் என்று கேட்கிற ஆம்ஹெஸ்ட் மிக உறுதியாக அந்த சதி இருந்துவிட்டு போகட்டும் என்கிற கணக்கில் இருக்கிறார். யார் மாற்றினார்கள்? வரலாற்றில் சில பெயர்களை நாம் மறக்கவே கூடாதென்றால் அப்படி மறக்கக்கூடாத பெயர்களில் ஒன்று லார்ட் வில்லியம் பெண்டிங் என்பது. அவர்தான் முதலாக இதற்கு எதிராக முதல் காயை நடத்தினார். நாம் ராஜாராம் மோகன் என்று சொல்லுவது உண்மைதான். ராஜாராம் மோகன் இதற்கான தொடக்கத்தை அவர் உருவாக்கினார். இந்த உடன்கட்டை ஏறுதல் என்கிற பழக்கத்தை நீக்க வேண்டும் என்றார். அவர் பிறந்த சமூகம் அதை ஏற்றுக்கொண்டது தான் என்றாலும் அவர் மேலை நாட்டிலே படித்தவர், அந்த பண்பாட்டை ஏற்றவர். ஆகையினாலே இப்படி பெண்ணை எரிக்கக்கூடாது. அவரை வளர்த்த அவருடைய அண்ணிதான் அவரை தாயை போல வளர்த்தவர். அவரை அண்ணன் இறந்தபோது எரித்த காட்சியை ராஜாராம் மோகன் பார்க்கிறார். அது அவருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எனவே இப்படி இந்த சதி என்கிற பழக்கம் இருக்கக்கூடாது என்று அவர் கூறுகிறார். ஆனாலும் அதை காது கொடுத்து முதலில் கேட்ட தலைமை ஆளுநரினுடைய பெயர் வில்லியம் பெண்டிங் என்பது. 1828 அவர் இந்தியாவின் தலைமை ஆளுநராக ஆம்ஹெஸ்டுக்கு பிறகு வருகிறார். அவர் என்ன செய்கிறார் என்றால், இப்படி ஒன்றை கொண்டு வருவதற்கு முன்பு எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறார் என்பதை பாருங்கள். 5 நீதிபதிகள், 49 இராணுவ அதிகாரிகள் எல்லோரையும் உட்கார வைத்துக்கொண்டு இது பற்றி பேசுகிறார். இப்போது நமக்கு ஒரு கேள்வி வரும். நீதிபதிகளோடு சட்டம் பற்றி விவாதித்தது புரிகிறது. அது என்ன இராணுவ அதிகாரிகளோடு, அதுவும் 49 இராணுவ அதிகாரிகளோடு என்ன விவாதித்தார் என்றால், மிக தெளிவாக ஒன்றை சொல்லுகிறார். என்னை சுற்றி இருக்கிற எல்லோரும் கூறுகிறார்கள், இதில் கை வைத்தால் நாடு பற்றி எரியும், மிகப்பெரிய கலவரம் வந்துவிடும். ஒரு பெண் பற்றி எரிந்தால் பரவாயில்லை, நாடே பற்றி எரியலாமா? எனவே அப்படி கலவரம் வந்தால் அதை எப்படி தடுப்பது என்பதற்காக இராணுவ அதிகாரிகளையும் உட்கார வைத்துக்கொண்டு 5 நீதிபதிகளையும் வைத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு வருகிறார். 1829 டிசம்பர். இவையெல்லாம் மிக முக்கியமான ஆண்டுகள் இந்திய வரலாற்றில்.
1829 டிசம்பரில் அவர் ஒரு ஆணையை வெளியிடுகிறார். இனிமேல் கணவன் இறந்தால் உடனே அந்த சிதையில் மனைவியை வைத்து எரிக்கக்கூடாது. இப்படி சொல்லுவதற்கு அன்றைய சூழலில் மிகப்பெரிய துணிச்சல் வேண்டும். அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். கடுமையான எதிர்ப்பு வருகிறது. எதிர்பார்த்தபடியே கடுமையான எதிர்ப்பு, பல இடங்களில் கலவரம். பாருங்கள், நாடு எப்படி இருந்திருக்கிறது. ஒரு பெண்ணை உயிரோடு எரிக்கக்கூடாது என்று சொன்னால் அது தவறு என்று சொல்லி அதற்கு எதிராக கலவரங்கள் நேர்ந்திருக்கின்றன. அப்போது தர்ம கிளப் என்று ஒரு அமைப்பு, அதனுடைய பெயரில் சாந்தாராம் தேவ் என்கிறவர் எதிர் மனுவை உயர் நீதிமன்றத்தில் போடுகிறார். அந்த மனுவில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், காலகாலமாக இருக்கிற எங்கள் மத நம்பிக்கையில் கை வைப்பதற்கு பிரிட்டிஷிலிருந்து வந்தவர்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்கிறார். அப்போதும் என்ன நிலைமை என்றால், பிரிட்டிஷ் அரசு கைகளுக்கு போகவில்லை, கிழக்கிந்திய கம்பெனி இடத்துல தான் இந்தியாவின் நிர்வாகம் இருக்கிறது. எனவே அப்படி செய்யக்கூடாது என்று சொன்னால், இல்லை, அதை ஒரு நாள் ஏற்க முடியாது. எங்கே வரைக்கும் போகிறது இந்த வழக்கு? பிரிவி கவுன்சில் வரைக்கும் போகிறது, லண்டன் வரைக்கும் போகிறது. லண்டன் பிரிவி கவுன்சில் மிக தெளிவாக ஒன்றை சொல்லுகிறது. மதத்தின் பெயரால், மரபுகளின் பெயரால் ஒரு மனிதரை உயிரோடு எரிப்பதை ஒரு நாளும் ஏற்க முடியாது என்று பிரிவி கவுன்சில் சொன்னது 1833. 29 இருந்து 33 வரைக்கும் அது நீதிமன்றத்தில் தான் இருக்கிறது. 1833 தான் அது தடை செய்யப்படுகிறது. தடை செய்யப்பட்டதற்கு அப்புறமும் ஒரு மனு வந்து சேருகிறது. அந்த மனு என்ன சொல்கிறது என்றால், யாரையும் உயிரோடு எரிக்க வேண்டாம், ஆனால் அவர்களே விரும்பி நெருப்பில் விழுந்தால் அதை தடுக்கக்கூடாது. அதற்கும் லார்ட் வில்லியம் பென்டிங் கேட்கிறார், யாராவது விரும்பி நெருப்புக்குள் வந்து விடுவானா? இல்லை இல்லை, கணவன் மீது இருக்கிற அன்பு காரணமாக. பென்டிங் சொல்லுகிறார், ஒருவர் மீது இருக்கிற அன்பை நான் சந்தேகிக்கவில்லை, ஆனாலும் நெருப்பு சுடும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அன்பை காட்டுவதற்கு தன் உயிரை விடுவதுதான் வழி என்பதில்லை, ஒரு நாளும் முடியாது என்று அடுத்த சட்டத்தை போடுகிறார். ஒரு பெண் விரும்பி வந்ததாக சொன்னாலும், யார் அந்த சிதையில் ஏறினாலும் அதற்கு பின்னால் யார் காரணமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மரண தண்டனை என்று ஒரு அழுத்தமான ஒரு தீர்ப்பை, ஒரு ஆணையை கொண்டு வந்தவர் பென்டிங் பிரபுதான். எனவே தான் வில்லியம் பென்டிங் என்கிற பெயரை வரலாற்றில் நாம் மறக்கக்கூடாது. பெண்கள் ஜனநாயகவாதிகள், யாரும் மறக்கக்கூடாத ஒரு பெயர். இல்லையானால் எத்தனை பெண்களை எரித்திருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. இருப்பினும் கூட என்னாயிற்று, அதை உடனடியாக நாடு முழுவதும் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை, சமஸ்தானங்கள் ஏற்க மறுத்து விட்டார்கள். நாங்கள் பிரிட்டிஷ் அரசுக்கு உட்பட்டவர்கள் இல்லை, கிழக்கிந்திய கம்பெனிக்கு நாங்கள் ஒன்றும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்பதல்ல, எங்கள் சமஸ்தானங்களில் அந்த உடன்கட்டை ஏறுதல் இருக்கத்தான் செய்யும் என்று சொன்னார்கள். போராடி போராடி முழுமையாக இந்தியா முழுவதும் உடன்கட்டை ஏறுதல் என்கிற பழக்கம் நிறுத்தப்பட்ட போது, அது 1852, அதாவது பிரிவி கவுன்சில் சொன்னதற்கு பிறகும் 20 ஆண்டுகள் போராட்டம் நடந்துதான் சமஸ்தானங்களில் அந்த பழக்கம் நின்றது. என்ன கவனிக்க வேண்டும் என்றால், பழக்கம்தான், அந்த சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதே தவிர சட்டத்தை மீறுவது தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. அதற்கு 2-3 செய்திகளை குறிப்பாக சொல்லிவிட்டு நாம் அடுத்த இயலுக்கு போகலாம். 1913 ஆண்டு, எப்போது இது தடை செய்யப்பட்டு 80 ஆண்டுகளுக்கு பிறகு 1913 ஆண்டு ஜாராலி என்கிற வட இந்தியாவில் இருக்கிற ஒரு ஊரில் ஜெய்தேவி என்று ஒரு பெண் கணவன் சிதையில் ஏறி தன்னை எரித்து கொண்டாள் என்பது வழக்கு. ராம்லால் என்பவரினுடைய மனைவி. ராம்லால் இறந்து போய்விட்டார். அந்த ஜெய்தேவி 7 முறை அந்த சிதையை வலம் வந்து அந்த சிதையில் தானும் ஏறி அமர்ந்து நெய்யை தன் மீது ஊற்றச் சொல்லி, அந்த நெய் ஊற்றியதற்கு பிறகு தானே, அதாவது கொள்ளி வைத்து கொள்வது தனக்கு தானே அந்த உடலுக்கும் சேர்த்து கொள்ளி வைத்து கொண்டு எரிந்து போனால், இந்த செய்தி அறிந்து காவலர்கள் வந்து சேர்வதற்கு 16 மணி நேரம் ஆயிற்று. ஏனென்றால் இப்போது இருப்பது போல ஊருக்கு பக்கத்திலெல்லாம் காவல் நிலையங்கள் அப்போது இல்லை. எங்கிருந்தோ அவர்கள் வர வேண்டும், பெரும்பாலும் நடந்தே வர வேண்டும். எனவே அவர்கள் 16 மணி நேரத்திற்கு பிறகு வந்து சேர்ந்தார்கள். வந்து சேர்ந்ததற்கு பிறகு சாம்பல் தான் மிஞ்சிற்று. எனவே இவ்வளவும் சொல்லி, இது நடந்து விட்டது, இதற்கு யாரும் பொறுப்பு இல்லை, அந்த பெண்ணே தான் பொறுப்பு என்று சொன்ன நேரத்தில் அதனை எதிர்த்து அரசு வழக்கு தொடர்ந்தது. இதில் ஏதோ சதி இருக்கிறது, நினைத்திருந்தால் தடுக்கலாம் என்று சொல்லி வழக்கு தொடர்ந்தது.
ஜெய்தேவி உடன்கட்டை ஏறியது சரிதான், அதை தடுக்க முடியாமல் தான் போயிற்று. எனவே யாரையும் தண்டிக்கக்கூடாது என்று நீதிமன்றத்தில் வாதாடியவர் யார் தெரியுமா? படிக்கிற போது எனக்கு அப்படியா என்று கேட்க தோன்றிற்று. அவர்களுக்காக அது சரிதான் என்று சொல்லி வாதாடியவர் மோதிலால் நேரு. நேருவினுடைய அப்பா தான் அந்த வழக்கிலே வாதாடி இருக்கிறார். 1913ஆவது ஆண்டு அது சரி என்று அவர் வாதாடி இருக்கிறார். ஆனால் அந்த நீதிபதி ஏற்கவில்லை. அந்த நீதிபதியினுடைய பெயரையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த நீதிபதி மிகச்சரியாக பல செய்திகளை சொல்லியிருக்கிறார். அவருடைய பெயர் ஜஸ்டிஸ் டுட்புல் என்பது. டுட்புல் என்கிற பெயரெல்லாம் இந்த புத்தகத்திலிருந்து தான் நானும் தெரிந்து கொள்ளுகிறேன். அந்த நீதிபதி என்ன சொல்லுகிறார் என்றால், 2000 பேர் கூடி நிற்கிறீர்கள், ஒரு பெண் 7 முறை வலம் வந்தாள் என்கிறீர்கள். நெருப்பில் பாய்வதற்கு முன்னால் அவளை தடுத்து நிறுத்துவதற்கு உங்களை யார் தடுத்தார்கள்? சட்டம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. ஒரு பெண்ணை அப்படி தடுத்து நிறுத்தலாம். தடுத்து நிறுத்தாமல் பார்த்து கொண்டிருந்தது தான் குற்றமே தவிர தடுத்து நிறுத்துவது குற்றமில்லை. காவலர்கள் வர தாமதமாகிற்றென்றால் காவலர்கள் எதற்காக வர வேண்டும்? இங்கே இருக்கிற மக்கள், நீங்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் காவலர்கள் இல்லையா? நீங்கள் செய்ய மாட்டீர்களா? இரண்டாவது, தானே ஊற்றி கொண்டாள் என்று சொல்லுவதெல்லாம் ஏற்க முடியாது. எனவே பின்புலத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் தண்டனை உண்டு என்று 1913 அவர் சொல்லுகிறார். என்ன ஒரு நகை முரண் என்றால், மோதிலால் நேருதான் அந்த உடன்கட்டை ஏறுதலுக்கு ஆதரவாக வாதாடியவர். காலம் என்னவாக ஆயிற்று? ஏறத்தாழ அதனுடைய காலம் தாண்டி அவருடைய கொள்ளுப்பேரன் ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோதுதான் மீண்டும் இந்த உடன்கட்டை ஏறுவதற்கு 1987 மிக கடுமையான சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ராஜஸ்தானுக்கு நாம் போக வேண்டும். ஆனாலும் மோதிலால் நேருவினுடைய கொள்ளு பேரனே அதற்கு எதிராக கடுமையாக, இந்திரா காந்தியும் அதனை கடுமையாக எதிர்த்திருக்கிறார். ராஜீவ்காந்தி அதற்கான சட்டத்தையே கொண்டு வந்தார். இது ஒரு பக்கம். 1913க்கு பிறகு 1923 மறுபடியும் லக்னோவில் அதே மாதிரி ஒன்று நடைபெற்றது. லக்னோவிலும் ஒரு பெண் தானாக அப்படி நெருப்பில் விழுந்து விட்டாள் என்று சொல்லி அந்த வழக்கும் நடைபெற்றது. இவை எல்லாவற்றையும் தாண்டி எது மிக முக்கியமானது என்றால், 1833 தடை செய்யப்பட்ட ஒரு பழக்கத்தை 150 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜஸ்தானில், நான் சொல்லுகிற போதே உங்களுக்கு அந்த பெயர் நினைவுக்கு வந்திருக்கும், ரூப் கன்வர் என்கிற ஒரு பெண், அவள் தீயிலே மூழ்கினாள். அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் எல்லோரும் ரூப் கன்வரை தெய்வமாக கொண்டாடினார்கள். பாருங்கள், இந்து மதத்தினுடைய மகிமையை காப்பாற்றி விட்டாள், எல்லா சட்டங்களையும் மீறி அவள் நெருப்பில் புகுந்து விட்டாள் என்றார்கள். எனவே தான் மறுபடியும் அழுத்தமாக ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டியதாயிற்று. இப்படித்தான் உடன்கட்டை ஏறுதல் என்கிற பழக்கம் அது மிக கடுமையான முயற்சியால் நிறுத்தப்பட்டது. லார்ட் வில்லியம் பெண்டிங் என்கிற அந்த ஒரு மனிதன், அவனுடைய உறுதியான அந்த சிந்தனை, உறுதியான அந்த பிடிவாதம், அதுதான் பெண்களை காப்பாற்றி இருக்கிறது. இதில் என்ன ஒரு செய்தி இந்த புத்தகத்தில் படிக்கிற போது எனக்கு புதிதாக இருந்தது என்றால், மெக்காலேயை பற்றி 1000 விமர்சனங்கள் நமக்கு வேண்டாதவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் மெக்காலே செய்தது என்பது மிகச்சரியான பல காரியங்களை மெக்காலே செய்திருக்கிறார். அவர் கொண்டு வந்த அந்த ஆங்கில படிப்பு என்பது இன்றைக்கும் நமக்கு பயன்படுகிறது. அது ஒரு பக்கம். ஆனால் மெக்காலே இந்த சதியை மறைமுகமாக ஆதரித்திருக்கிறார். பெண்டிங் இடத்திலே பேசுகிற போது இதிலெல்லாம் நாம் தலையிட வேண்டியதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அந்த குறிப்பும் இருக்கிறது. மெக்காலே முற்போக்கானவர் என்று நாம் கருதுகிறோம். ஆனால் மெக்காலே இந்த இந்து மத பழக்கங்களுக்குள் நாம் தலையிட வேண்டியதில்லை. அவர் சமஸ்கிருதத்தை எதிர்த்தார். அவர் தாய்மொழி வழி கல்வி எதிர்க்கவில்லை. சமஸ்கிருதம் வேண்டாம், ஆங்கிலத்திலே படிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இந்த சதியை அவர் ஆதரித்திருக்கிறார் என்பதும் நமக்கு ஒரு வியப்பாக இருக்கிறது. இது ஒரு இயலில் உள்ள, அதாவது உடன்கட்டை ஏறுதல் என்பதில் உள்ள செய்திகளை நான் இப்படி தொகுத்து சொல்லியிருக்கிறேன், படியுங்கள். அடுத்ததாக, புரோகிதர் இல்லாத திருமணம். நாம் அறிவோம், தமிழ்நாட்டில் தான் சுயமரியாதை திருமணம் என்பது இன்றைக்கும் எல்லோரையும் அழைத்து பெரிய திருமண மண்டபங்களில் நடத்தப்படுகிறது. இப்போதும் நீங்கள் வடநாட்டில் நடத்திவிட முடியுமா என்று பாருங்கள். வடநாட்டில் சுயமரியாதை திருமணத்தையோ, சாதி மறுப்பு திருமணத்தையோ, சடங்குகள் இல்லாத திருமணத்தையோ இன்றைக்கும் நடத்திவிட முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் அது திருமண முறைகளில் ஒன்றாக, பரவலாக அது ஏற்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டுக்கு அதில் பெரிய பெருமை உண்டு. ஆனால் எங்கே தொடங்கிற்று? நமக்கு முன்பாகவே
புரோகிதரை மறுத்த திருமணத்தை முதலில் மராத்தியம்தான் தொடங்கிற்று. மகாத்மா ஜோதிராவ் பூலே தான் அதை தொடக்கி வைத்தார். அந்த செய்திகள் முழுவதும் ஒரு பிராமணர் இல்லாத திருமணம் என்கிற தலைப்பில் 2வது பகுதியில் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. எங்கே நடந்தது அது? முதலாக ஜோதிராவ் பூலே அவர்கள் அதை மிக தெளிவாக அதை ஒரு பிடிவாதமான கொள்கையாக வைத்து கொண்டு தொடங்கினார். இப்போது ஜோதிராவ் பூலே பற்றிய சில செய்திகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்தியாவினுடைய மிகப்பெரிய முதல் சீர்திருத்தவாதி என்று அவரையும் அவருடைய மனைவி சாவித்திரிபாய் பூலேயையும் சொல்லலாம். சாவித்திரிபாய் பூலேயை பற்றி கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர் நாள் என்றால் அது சாவித்திரிபாய் பூலே பிறந்த நாளில் தான் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கருதுகிறவன் தான். காரணம், தனக்கு வந்த எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், பெண்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அதிலும் ஒடுக்கப்பட்ட பெண்களுக்கு கல்வி போய் சேர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். பல்வேறு எதிர்ப்புகளை அவர் சந்தித்தார். அவர் பள்ளிக்கூடத்துக்கு போகிற போது அவர் மீது சாணத்தை அடித்தார்கள், கல்லை வீசினார்கள், எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு போனார். பள்ளிக்கூடத்திலே ஒரு சேலை வைத்திருந்தார். அங்கே போன பிறகு இதை மாற்றிக்கொண்டு அந்த சேலையை கட்டிக்கொண்டு பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தார். வருகிற போது மறுபடியும் சாணம் அடித்த அந்த சேலையை கட்டி கொண்டு வந்தார். இப்படியெல்லாம் துயரப்பட்டு பாடத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கருதுகிற சாவித்திரிபாய் பூலேயிடமிருந்து நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் படிக்க வேண்டும், படித்ததை பிறருக்கு சொல்ல வேண்டும். திராவிட பள்ளியில் இணைந்திருக்கிற நீங்கள் எல்லோரும் செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக மட்டும் வரவில்லை, செய்திகளை பரப்புவதற்காகவும் வந்திருக்கிறீர்கள். அதைத்தான் நாம் அடிப்படையாக கணக்கில் கொள்ள வேண்டும். எனவே சாவித்திரிபாய் பூலேயும் அவருடைய கணவர் மகாத்மா ஜோதிராவ் பூலேயும் தான் 1870 சத்திய சோதக் மண்டல் என்று ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். அந்த சத்திய சோதக் மண்டல் அமைப்பின் சார்பாகத்தான் ஒரு புரோகிதர் இல்லாத, சடங்கு இல்லாத முதல் திருமணம் எங்கே நடந்தது? ஓட்டூர் என்கிற பகுதியில் மராத்தியத்தில் பூனாவுக்கு அருகில் நடந்தது. எந்த ஆண்டு? 1873. அதுதான் இந்தியாவிலே முதலாக நடந்த புரோகித மறுப்பு திருமணம். எனவே 1873 யார் வீட்டு திருமணம் நடந்தது? பாலாஜி சுகாஜி பட்டீல் என்கிறவரினுடைய 2 மகள்களுக்குமான திருமணம். புரோகிதர் இல்லை, மந்திரம் இல்லை, சடங்குகள் இல்லை. அந்த திருமணத்தை பூலே அவர்கள் நடத்தி வைத்தார்கள். மிக கடுமையான எதிர்ப்பு, அதை எதிர்த்து வழக்கு போட்டார்கள். எப்படி நடத்தலாம்? அங்கெல்லாம் ஒரு பெயர் எனக்கு அது புதிதாக இருந்தது. வத்தன்காரி ஜோஷி என்று குறிப்பிடுகிறார்கள். வத்தன் என்றால் அந்த நாடு என்று பெயராம். வத்தன்கார் ஜோஷி என்றால் புரோகிதர் நடத்த வேண்டும் என்பது மட்டுமல்ல, அந்த பகுதியில் இருக்கிற புரோகிதர் தான் நடத்த வேண்டும், வேறு புரோகிதர்கள் யாரும் நடத்தக்கூடாது. வத்தன் என்றால் அந்த பகுதி. அந்த வத்தன்காரி ஜோஷி யாரையும் அழைக்காமல் அந்த பாட்டீல் வீட்டு திருமணம் நடந்தது. பாட்டீல் என்பவர்கள் யார்? காயஸ்தர்கள். நம்முடைய வல்லபாய் பாட்டீல் என்கிறோம், ராஜேந்திர பிரசாத், இவர்களெல்லாம் காயஸ்தர்கள் என்றால் அதாவது பார்ப்பனர்களுக்கு அடுத்த இடத்தில் இருப்பதாக அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். வைசியர்கள் அவர்கள், அதாவது ராஜபுத்திரர்களும் வைசியர்களும் பார்ப்பனர்களுக்கு அடுத்த இடத்தில் என்று அவர்கள் சொல்வார்கள். பார்ப்பனர்கள் ஏற்பதில்லை, எல்லோரையும் அவர்கள் சூத்ராஸ் என்று தான் சொல்லுகிறார். எனவே அந்த காயஸ்தர் வீட்டில் நடந்த திருமணத்தில் புரோகிதரே இல்லை, சடங்குகளே இல்லை என்பதால் அது செல்லாது என்று வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கும் நடைபெற்றது. இதுதான் இந்தியாவில் முதலாக. எனவே அந்த திருமணம் செல்லுபடி ஆகாது என்று தான் அவர்களும் சொல்லிவிட்டார்கள். அதற்கு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. பிறகு மேல்முறையீட்டிற்கு போனார்கள். திருமணம் நடந்தது 1873 மேல்முறையீட்டில் உயர்நீதிமன்றத்தில் 1890 ஆண்டு ஜனவரி மாதம் தீர்ப்பு வந்தது. அதில் ஒன்றும் பிழையில்லை. அதில் ஒரு வேடிக்கையான தீர்ப்பு பாருங்கள். அப்படி திருமணம் நடத்தியதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனால் அந்த வத்தன்கார் ஜோஷி என்ன சொல்கிறார் என்றால், குறைந்தது அந்த புரோகிதம் நடத்துவதற்கான கட்டணத்தை தனக்கு தந்துவிட வேண்டும். திருமணத்தை யார் வேண்டுமானாலும் செய்து கொண்டு போகட்டும், ஆனால் காசு தங்களுக்கு வந்துவிட வேண்டும் என்பதிலே அவர்கள் குறியாக இருக்கிறார்கள். அந்த நீதிமன்றம் அவர்களுக்கு பணத்தை கொடுத்து விடுங்கள், கட்டணத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னது. இதுதான் முதல் திருமணம், முதல் தீர்ப்பு. என்ன ஒரு மகிழ்ச்சி என்றால், ஜோதிராவ் பூலே இறந்து போவதற்கு 10 மாதங்களுக்கு முன்னால் அந்த தீர்ப்பு வந்துவிட்டது. அந்த திருமணம் நடத்தியது, அதில் ஒன்றும் பிழையில்லை, கட்டணத்தை மட்டும் ஜோஷிக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன தீர்ப்பை
நம்முடைய பூலே அவர்கள் கேட்டார். அதற்கு பிறகு 10 மாதங்களுக்கு பிறகுதான் இறந்து போனார் என்பது ஒரு மகிழ்ச்சி. சில நேரங்களில் நமக்கு நல்ல தீர்ப்பு இறந்து போனதற்கு பிறகு பயன் இல்லை. நாம் இப்படி எண்ணி பார்க்கலாம். ஐயா பெரியார் அவர்களின் சிலைக்கு கீழே எழுதப்பட்டது கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, இல்லவே இல்லை. கடவுளை பரப்புகிறவன் காட்டுமிராண்டி என்கிற அந்த சொற்களெல்லாம். கடவுளை கற்பித்தவன் முட்டாள். அதற்கு கூட பெரியார் சொன்னார், நான் கற்பித்தவன் என்று சொல்லுகிறேன். இல்லை இல்லை, அப்படியானால் அவன் முட்டாள் இல்லை என்றால் புத்திசாலி என்று நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் உங்களை அறியாமலேயே நீங்கள் ஒன்றை ஒப்புக்கொள்ளுகிறீர்கள். கடவுளை கற்பித்தவன் என்றால் கடவுள் கற்பிக்கப்பட்டவர் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ளுகிறீர்கள். இல்லை இல்லை, கடவுள் கற்பிக்கப்படவே இல்லை என்றால் அவன் முட்டாள் என்று நான் சொன்னால் என்ன, என்ன சொன்னால் உங்களுக்கு என்ன என்று கேட்டார். அப்படி பீடங்களில் எழுதக்கூடாது. இன்றைக்கும் அதே மாதிரியான குரல்கள் கேட்கின்றன. இது எங்கள் மனங்களை புண்படுத்துகிறது. எனவே அந்த வரிகளை நீக்க வேண்டும் என்று வழக்கு தொடரப்பட்டது. 1973ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த இஸ்மாயில் அவர்கள் அதற்கான தீர்ப்பை எப்போது கொடுத்தார்? 1973 செப்டம்பரில் கொடுத்தார். என்ன சொன்னார் என்றால், இஸ்மாயில் நாம் அறிவோம், அவர் மத நம்பிக்கை உடையவர், கம்பராமாயண விழாக்களிலெல்லாம் தலைவராக இருந்தவர். ஆனால் அவர் என்ன சொன்னார் என்றால், யாருடைய சிலை வைக்கப்படுகிறதோ அவர் சொன்னதைத்தான் அந்த சிலைக்கு கீழே எழுத முடியும். என் சிலை வைத்து எனக்கு எதிரான கருத்தை அதில் எழுத முடியாது. பெரியார் சொன்னார், பெரியார் சொல்லி கொண்டிருக்கிறார். எனவே அவர் சொன்ன கருத்தைத்தான் அவருடைய சிலைக்கு கீழே வைக்க முடியும். இதில் ஒன்றும் சட்ட பிரச்சனை இல்லை என்று சொன்னால், அந்த தீர்ப்பை கேட்டதற்கு பிறகு 2 மாதங்களுக்கு பிறகுதான் ஐயா இறந்து போனார் என்பதை நாம் அறிவோம். எனவே அப்படி ஜோதிராவ் பூலே அவர்கள் இருக்கிற போதே 1890இல் அந்த திருமணம் செல்லும் என்று ஆயிற்று. ஆனால் எங்கே அது வலிமையாக, அது ஒரு இயக்கமாகவே ஆயிற்று என்றால் தமிழ்நாட்டிலே தான். அதையும் மனோஜ் மிட்டா தன்னுடைய புத்தகத்தில் விரிவாகவே எழுதியிருக்கிறார். இது தமிழ்நாட்டில் தான் ஆழமாக காலூன்றியது. புரோகித எதிர்ப்பு, பார்ப்பன ஒழிப்பு என்பதே ஒரு பெரிய இயக்கமாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே தான் வளர்ந்தது என்று அவர் எழுதுகிறார். அப்போது நாம் அறிவோம், முதல் திருமணம் எப்போது நடந்தது? 1928 மே மாதம் 5ஆம் தேதி அருப்புக்கோட்டைக்கு பக்கத்திலே இருக்கிற சுக்கில நத்தம் என்கிற கிராமத்திலே தான் முதலாக ஒரு திருமணம் நடைபெற்றது. அதற்கு பிறகு அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இடையில் 2-3 வழக்குகள் வந்தன. அந்த வழக்குகளை பற்றிய குறிப்புகள் அனைத்தும் இருக்கின்றன. முதல் வழக்கு 1953ஆவது ஆண்டு. எப்போது நடந்த திருமணத்தை எதிர்த்து? 1934இல் நடந்த திருமணத்தை எதிர்த்து 53இல் அது அவர்கள் குடும்பத்துக்குள் எழுந்த சிக்கலிலிருந்து அந்த வழக்கு வந்தது. அந்த வழக்கில் தீர்ப்பு 53ஆவது ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வழங்கப்பட்டது. என்ன சொல்லப்பட்டது என்றால், இந்த 7 அக்னியை சுற்றி வராமல் 7 அடி எடுத்து வைக்காமல் நடைபெற்ற சடங்குகளற்ற புரோகிதரற்ற இந்த திருமணம் முறைப்படி செல்லாது. எனவே இது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், அந்த பிள்ளைகளுக்கு சொத்தில் எந்த விதமான உரிமையும் இருக்காது. இது முறையற்ற திருமணம் என்று 2 நீதிபதிகள், ஒருவர் பூண்டி ராஜகோபாலன், இன்னொருவர் சத்யநாராயண ராவ் என்கிற 2 பேரும் அந்த தீர்ப்பை கொடுத்து விட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு அண்ணா அவர்கள் அதனை நடைமுறையில் சட்டப்படி செல்லும் என்று அறிவித்ததற்கு இடைப்பட்ட காலம், 53இலே தீர்ப்பு, 68இலே தான் அது சேருகிறது. இடைப்பட்ட 15 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் சுயமரியாதை திருமணமே நடைபெறவில்லையா என்றார். தொடர்ந்து நடந்தது. ராஜாஜி அவர்கள் 53இலே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட திருமணங்கள் நடத்துவது சட்ட விரோதம். எனவே ஒன்றை நாம் நம்பலாம், நீதிமன்றம் மிக உறுதியாக தீர்ப்பு கொடுத்து விட்டது. இனிமேல் தமிழ்நாட்டில் அப்படி எந்த திருமணமும் நடக்காது என்று சொன்னார். ஆனால் அவர் காலத்திலேயே தொடர்ந்து நடந்தது. சட்டம் என்ன சொல்கிறது என்பதை பற்றி கவலைப்படாமல் தந்தை பெரியார் என்ன சொல்கிறார் என்று பார்த்து அதன் வழி நடந்தவர்கள்தான் தமிழ்நாட்டில் ஒரு பெரும் பகுதியினர். பெரியாரை பின்பற்றியவர்கள் இந்த சட்டத்தை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. நான் என் சொந்த அனுபவத்திலிருந்து சொல்ல வேண்டுமானால், 1953க்கும் 68க்கும் இடைப்பட்ட காலத்திலே தான் என்னுடைய அண்ணன், என் அக்கா 2 பேர் திருமணமும் சுயமரியாதை திருமணங்களாக நடந்தன. அதற்கு பிறகு மீண்டும் 57 தேர்தலில் முதலாக திமுக கழகம் போட்டியிடுகிறது. அப்படி 57 தேர்தலிலே
போட்டியிடுகிற போது திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இந்த வரி இடம்பெற்றிருக்கிறது. இதை நீங்கள் பார்க்கலாம். தேர்தல் அறிக்கை இப்போதும் இருக்கிறது. அந்த 57ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் முதலாக போட்டியிடுகிற போது திமுக சொல்லிற்று, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்குவோம். ஏதோ திடீரென்று ஆட்சிக்கு வந்தவுடனே செய்யவில்லை. அப்போதே தேர்தல் அறிக்கையிலேயே அவர்கள் சொன்னார்கள். ஆனாலும் மீண்டும் மீண்டும் அந்த குழப்பங்கள் வந்தன. குறிப்பாக இன்னொரு சுயமரியாதை திருமணத்தை பற்றி நான் சொல்ல வேண்டும். நீதிமன்றம் கடுமையாக அதனை கண்டித்தது. அந்த திருமணத்தை செல்லாது என்று சொன்னதோடு மட்டுமல்ல, அதனை கண்டித்தது. அந்த திருமணம் 1966 ஆண்டு செல்லையா ராஜாத்தி என்கிற 2 பேருக்கும் நடந்த திருமணம். அந்த வழக்கில் நீதிபதியாக இருந்தவர் வெங்கடாத்திரி. நீதிபதியினுடைய பெயரே தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்லுகிறது. வெங்கடாத்திரி இந்த திருமணம் செல்லாது என்று மட்டும் சொல்லவில்லை, கடுமையாக கண்டித்தார். நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் 53 சொல்லியிருக்கிறது. மேலும் மேலும் அந்த சட்டத்தை மீறி இப்படி திருமணம் செய்து கொண்டிருப்பது இனிமேல் அது தண்டனைக்குரியது என்று 66 நீதிபதி வெங்கடாத்திரி சொன்னார். அவருக்கு தெரியாது 67 அண்ணா முதலமைச்சராக போகிறார் என்று. அறிஞர் அண்ணா முதலமைச்சரானார். 67 முதலமைச்சரானது மார்ச் மாதம் 6ஆம் தேதி பொறுப்பேற்றார். 67 ஜூலை மாதம் 17ஆம் தேதி சட்டமன்றத்திலே சட்ட அமைச்சர் சே. மாதவன் ஒரு சட்ட முன்வடிவம் மசோதாவை முன்மொழிந்தார். அது சுயமரியாதை திருமணம் செல்லும். இதற்கு முன்பு நடந்ததும் இனி நடப்பதும் செல்லும். அதுதான் அதில் ரொம்ப முக்கியமானது. ஆங்கிலத்தில் வித் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் என்று சொல்லுவார்கள். முன்பு நடந்ததையும் சேர்த்து செல்லுபடி ஆகும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். நீண்ட விவாதம் நடந்தது. அந்த விவாதத்தில் இருந்த செய்திகளையும் இந்த புத்தகம் சொல்லுகிறது. ஒரே ஒரு சிறிய பிழை இருக்கிறது. ஓரிரு சின்ன சின்ன செய்தி பிழைகள் அடுத்த முறை திருத்தி கொண்டுவதற்காக நான் குறிப்பிடுகிறேன், குறையாக சொல்லவில்லை. அன்றைக்கு பிஜி கருத்திருமன் அதனை எதிர்த்து மிக கடுமையாக சட்டமன்றத்தில் வாதிட்டார். பிராமணராகிய பிஜி கருத்திருமன் என்று இருக்கிறது. அவர் பிராமணர் இல்லை. ஆனாலும் பிராமணர்களுக்காக ரொம்பவே அவர் வருத்தப்பட்டார். அன்றைக்கு அந்த சட்டமன்றத்தில் விவாதம் நடந்தபோது விடுதலை ஏட்டினுடைய பொறுப்பாசிரியராக நீயே போய் பார்த்து குறிப்பெடுத்து வா என்று பெரியார் அவர்களால் அனுப்பப்பட்டவர் நம்முடைய ஆசிரியர் அவர்கள். ஆசிரியரே அங்கே இருந்தார். ஆசிரியர் சொல்லியே அங்கே நடந்த விவாதங்களை நான் கேட்டிருக்கிறேன். கடுமையான விவாதங்கள். பிஜி கருத்தருமன் எழுந்து என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இப்படி சுயமரியாதை திருமணங்களை நடத்திவிட்டால் இனி அந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுகிற சடங்குகளை நடத்துகிற புரோகிதர்களின் நிலைமை என்ன ஆகும் என்று கவலைப்பட்டிருக்கிறார். அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார், அடாடா, இத்தனை காலம் தமிழர்களினுடைய மரியாதையை பற்றி கவலைப்படாத நீங்கள் இப்போது புரோகிதர்கள் நிலை என்னாகும் என்று இவ்வளவு கவலைப்படுகிறீர்களே என்று சொல்லிவிட்டு, வேண்டுமானால் ஒன்று செய்யலாம், அவ்வளவு கவலைப்படுகிறவர்கள் இனிமேல் உங்கள் வீட்டு திருமணத்தில் ஒரு புரோகிதருக்கு பதிலாக 4-5 பேரை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்திலேயே இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார். எனக்கு ஒன்று மகிழ்ச்சியாக இருக்கிறது, நான் கூட சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கிவிட்டால் அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் நடக்கும் என்று நினைத்தேன். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் கருத்திருமன் உட்பட இவ்வளவு பேர் இவ்வளவு கவலைப்படுவதை பார்த்தால் இனி தமிழ்நாடு முழுவதும் சுயமரியாதை திருமணங்கள் தான் நடக்கும் போல் இருக்கிறது என்றும் சொன்னார். இன்றைக்கும் அப்படி இல்லை, இங்கொன்றும் அங்கொன்றுமாக நடக்கிறது. ஆனால் சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்படி செல்லும். சுயமரியாதை திருமணங்கள் மிக புகழ்பெற்ற, இன்றைக்கும் மக்களை கூட்டி நடத்துகிற திருமணங்களாக இருக்கின்றன. எனவே அன்றைக்கு சட்டமன்றத்திலே விவாதங்கள் நடந்ததே தவிர அந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறிற்று. ஆனால் எப்போது குடியரசுத் தலைவர் கையெழுத்திட்டார்? 1968 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி. நான் இந்த தேதிகளெல்லாம் சொல்லுகிற போது திராவிட பள்ளி நண்பர்கள் குறித்து கொள்ளுங்கள், மிக கவனமாக எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இப்போதைக்கு எழுதி கொள்ளுங்கள், பிறகு உங்கள் மூடைகளில் வாங்கி கொள்ளுங்கள். நீங்கள் திராவிட பள்ளியில் வெறும் மாணவர்களாக இல்லை, திராவிட இயக்க கொள்கைகளை எங்களுக்கு அடுத்தடுத்த தலைமுறைகள் இந்த நாடு முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் பள்ளிகளை தொடங்கி இருக்கிறோம். பெற்றுக்கொள்ளுங்கள், அவை அனைத்தையும் மக்களிடம் பரப்புங்கள். 1968 ஜனவரி 17ஆம் தேதி தான் அது குடியரசுத் தலைவரின் கை ஒப்பத்தையும் பெற்று தமிழ்நாட்டில் சட்டமாயிற்று. அதோடு முடிந்து போயிற்றா? முடியாது. எப்போதும் எதுவும் முடிந்து போய்விடாது. 68 அது சட்டமாகிவிட்டது. ஆனால் 2015 உச்ச நீதிமன்றத்தில் ஒருவர் வழக்கு தொடுக்கிறார். அவருடைய பெயர் அஸ்வத்தாமன்.
இந்த பெயர்களை எல்லாம் கவனத்தில் வையுங்கள். யார் எப்போதும் தொடர்ந்து என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது புரியும். அஸ்வத்தாமன் என்கிற ஒருவரும் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கிறார். ஒரு நாளும் இந்த சுயமரியாதை திருமணம் செல்லாது, இது இந்து மதத்திற்கு எதிரானது, சட்டப்படி அன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் அது திரும்ப பெற வேண்டும் என்பது வழக்கு. அந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் கேட்கிறார்கள். ஒருவரினுடைய பெயர், அவர் பஞ்சாபை சேர்ந்தவராக இருக்க வேண்டும், சஞ்சய் கவுல் என்பது. இன்னொருவர் டிஎஸ் சிவஞானம். டிஎஸ் சிவஞானத்தை விட அந்த சஞ்சய் கவுல் தான் மிக அழுத்தமாக ஒரு தீர்ப்பை சொல்லுகிறார். என்ன கூறுகிறார் என்றால், இல்லை இல்லை, இதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை, சரியாக இருக்கிறது. அந்த தீர்ப்பினுடைய சில வரிகளை மேற்கோளாக அந்த புத்தகம் காட்டுகிறது. 1953ஆம் ஆண்டும் 66லும் சொல்லப்பட்ட தீர்ப்புகளை நீங்கள் காட்டுகிறீர்கள். அவற்றையெல்லாம் கடந்து வந்து விட்டோம். காலம் எல்லாவற்றையும் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. எந்த இடத்திலும் தேங்கி நிற்க முடியாது. இரண்டாவதாக, இந்து மதம் என்பது பன்முகத்தன்மை கொண்டது தானே? அவர் கேட்கிற அந்த கேள்வி, சஞ்சய் கவுல் கேட்கிற அந்த கேள்வி, இந்து மதம் ஒரே கடவுளை கொண்டதா? ஒரே மாதிரியான வழிபாட்டு முறையை கொண்டதா? ஒரே மாதிரியான சடங்குகளை கொண்டதா? இந்து மதம் பன்முகத்தன்மை கொண்டதென்றால் அதில் இது ஒரு முகமாக இருந்துவிட்டு போகட்டும். ஏனென்றால் அது அந்த சட்ட திருத்தம் எங்கே இருக்கிறது என்றால் இந்து சட்டத்திலே தான் இருக்கிறது. ஹிந்து லா 7(1)A என்பது தான் அந்த புதிய சட்டம், 7வது பிரிவில் ஏற்படுத்தப்பட்ட திருத்தம். எனவே இந்து மதத்தில் இதுவும் ஒரு பிரிவாக இருந்துவிட்டு போகட்டும் என்று 2015இல் வந்த தீர்ப்புக்கு பிறகு அடங்கியிருக்கிறது. மறுபடியும் எடுவார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே பிராமணர் இல்லாத திருமணம் என்று அவர் தலைப்பிட்டிருக்கிறார். அந்த திருமணத்துக்கு பின்னால் இவ்வளவு வரலாறு இருக்கிறது. மூன்றாவதாக, கோயில் நுழைவு. நாம் கோயில் நுழைவு, அதற்கு பிறகு தோல் சீலை போராட்டம், இரண்டையும் பார்க்க வேண்டும். இந்த 4 பகுதிகளை பார்ப்பதற்கே இவ்வளவு நேரமாகிறது என்றால் 18 இலையும் பார்ப்பதென்றால் நான் முதலில் குறிப்பிட்டது போல் அது தொடர் சொற்பொழிவாகத்தான் அமையும். மூன்றாவதாக, கோயில் நுழைவு. அது குறித்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 1929லேயே கொடுத்த ஒரு சட்ட முன்வடிவம். இதனை அரசு ஏற்க வேண்டும் என்று அவர் கொடுத்தார். மனோஜ் மித்ரா எழுதுகிறார், என்ன காரணமோ தெரியவில்லை, அம்பேத்கர் கொடுத்த அந்த சட்ட வரைவு மிக அருமையானது, அதை அரசு ஏற்கவில்லை என்பது வேறு. அதனை யாரும் இன்றைக்கு வரைக்கும் பெரிதாக பேசவில்லை. அது நடைமுறைக்கு வந்திருக்குமானால் மிகச்சரியாக மனிதர்களுக்குள் ஒரு சமத்துவம் வந்திருக்கும் என்று எழுதுகிறார். எனவே இந்த கோயில் நுழைவு போராட்டம், இந்த இடத்தில் நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். இந்த புத்தகத்தில் இல்லாத ஒரு செய்தியும் சேர்த்து சொல்ல வேண்டும். திரும்ப திரும்ப இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 1939இல் வைத்தியநாத ஐயர் தான் பட்டியலின மக்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனார் என்று. முதலாக என்பதை விட பெரிய பொய் எதுவும் இருக்க முடியாது. 1926லிருந்து 30 வரைக்கும் சுயமரியாதை இயக்கம் கோயில் நுழைவு போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்திற்று. அண்ணல் அம்பேத்கர் 2 கோயில் நுழைவு போராட்டங்களை 29, 30 நடத்தினார். 1929ஆவது ஆண்டு பூனாவில் மலை உச்சியில் இருந்த ஒரு பகவதி அம்மன் கோயிலுக்கு அவர் அங்கே நுழைவு போராட்டத்தை நடத்தினார். பிறகு அது 29 அக்டோபரிலிருந்து 30 ஜனவரி வரைக்கும் நடந்தது. பிறகு 1930 மார்ச்சிலே தான் நாம் எல்லாம் அறிவோம், நாசிக்கிலே இருந்த காலாராம் கோயில் நுழைவு போராட்டம் அண்ணல் அம்பேத்கர் தலைமையேற்று நடத்திய அந்த காலாராம் கோயில் போராட்டம். எனவே 39க்கு முன்னால் அண்ணல் அம்பேத்கரும் ஐயா பெரியாரும் அதை நடத்தினார்கள். ஆனால் இவர்களுக்கு முன்னால் முதலாக கோயில் நுழைவு போராட்டத்தை யார் நடத்தினார்கள் என்றால் 1897இல் கமுதியில் நாடார் சமூகத்தை சார்ந்த மக்கள் நடத்தினார்கள். அதுதான் முதல் கோயில் நுழைவு போராட்டம். அதை பற்றிய ஒரு செய்தியை, நல்ல செய்தியை இந்த புத்தகம் நமக்கு தருகிறது. விவேகானந்தரிலிருந்து தொடங்குகிறது. 1893ஆவது ஆண்டு செப்டம்பர் மாதம் சிகாகோவிலே மதங்களின் மாநாடு என்கிற அந்த அமைப்பில் விவேகானந்தர் பேசினார். நாம் எல்லோரும் அறிவோம் அந்த சிகாகோ உரை என்று இப்போதும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அவர் உலகத்தின் மதங்களுக்கெல்லாம் இந்து மதம்தான் தாய் என்றார். அதெல்லாம் அவருடைய கருத்து. 1893 பேசினார். ஆனால் அந்த பேச்சு பெரிய வரவேற்பை அங்கு பெற்றது. அதன் காரணமாக 3.5 ஆண்டுகள் அவர் அமெரிக்காவிலேயே தங்கிவிட்டார். அமெரிக்காவுக்கு பேசுவதற்கு தான் போனார். அவர் போவதற்கு பணமெல்லாம் கொடுத்து உதவியவர் நம்முடைய சிவகங்கையை சார்ந்த பாஸ்கர சேதுபதி தான். ஆனால் அவர் அங்கே 3 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கேயே தங்கிவிட்டார்.
அதற்கு பிறகு 1897 ஜனவரி மாதம் அவர் தமிழ்நாட்டுக்குத்தான் வந்தார். கவனிக்க வேண்டும். அங்கே இருந்து அமெரிக்காவிலிருந்து தன் சொந்த மாநிலமான வங்கத்திற்கோ அல்லது தலைநகரமான தில்லிக்கோ அல்ல, நேரடியாக அன்றைக்கு தலைநகரம் தில்லியும் அல்ல, அது வேறு செய்தி. 1897 ஜனவரியிலே அவர் ராமேஸ்வரத்திலே வந்து இறங்கினார். அங்கே அவருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பில் விவேகானந்தர் என்ன பேசினார் என்றால், நான் ராமேஸ்வரத்திற்கு வந்தது தற்செயல் நிகழ்வல்ல, நான் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு தான் வந்தேன். என்னை வழி அனுப்பியவரும், நான் அமெரிக்காவில் இருக்கிற போது என் செலவுகளை எல்லாம் பார்த்து கொண்டவரும் பாஸ்கர சேதுபதி தான் என்று பாஸ்கர சேதுபதியை அவ்வளவு பாராட்டி பேசினார். ஆனால் அந்த பாஸ்கர சேதுபதி தான் என்ன செய்தார் என்றால், அதே 1897 ஆண்டு 4 மாதங்களுக்கு பிறகு விவேகானந்தர் வந்ததும் பேசியதும் ஜனவரியில், மே மாதம் 17ஆம் தேதி கமுதியிலே இருக்கிற சிவன் கோயிலுக்குள் ஷானார்கள் என்று அன்றைக்கு சொல்லப்பட்ட நாடார் சமூகத்து மக்கள் உள்ளே நுழையக்கூடாது, நுழைந்தது தவறு, அவர்கள் தீட்டாக்கி விட்டார்கள் என்று வழக்கு தொடுத்தது பாஸ்கர சேதுபதி தான். இந்த இடத்திலே நான் ஏன் இதனை அழுத்தமாக சொல்லுகிறேன் என்றால், விவேகானந்தரினுடைய ஆன்மீக கொள்கை என்பது அத்வைதம். அத்வைதம் என்றால் கடவுளும் நாமும் வேறல்ல, மனித உயிர்களும் கடவுளும் ஒன்றுதான், பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றுதான் என்பதுதான் அத்வைதம். துவைதம் என்றால் 2, அத்வைதம் என்றால் 2 இல்லை 1. எனவே அந்த அத்வைத கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர் விவேகானந்தர். அவருக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் பணச்செலவையும் ஏற்றுக்கொண்டவர் பாஸ்கர சேதுபதி. உண்மையாக அந்த ஆன்மீக கோட்பாட்டை ஏற்றுக்கொள்வதென்றால் அதே கடவுள் தானே இந்த மனிதனும், இவன் ஏன் உள்ளே போகக்கூடாது என்கிற கேள்வி இயல்பாக வரும். ஆனால் பாஸ்கர சேதுபதி அதை மறுத்து விட்டார். இன்னொரு செய்தியையும் இந்த புத்தகம் சொல்லுகிறது. விவேகானந்தருக்கே சிக்கலான சில அனுபவங்கள் உண்டு. அவர் கொச்சியில் இருக்கிற கொள்ளக்கால் என்கிற ஒரு ஊருக்கு போகிற போது அங்கே பகவதி அம்மன் கோயிலுக்குள் விவேகானந்தரையே உள்ளே விட மறுத்து விட்டார்கள். விவேகானந்தரும் காயஸ்தர் தான். விவேகானந்தரையே உள்ளே விட மறுத்து விட்டார்கள். ஏன் விவேகானந்தருக்கே இடமில்லை? நாமெல்லாம் பார்க்கிறோம், இன்றைக்கு தூக்கி வைத்து கொண்டு பேசுகிறார்கள் இல்லையா, ஆன்மீக துறவி விவேகானந்தர் என்று சொல்லுகிறார்களே, விவேகானந்தரையே கொச்சியில் இருக்கிற ஒரு மாவட்டத்தில் இருக்கிற பகவதி அம்மன் கோயிலுக்குள் உள்ளே நுழையவில்லை. நீங்கள் எங்கிருந்தோ வந்திருக்கிறீர்கள், நீங்கள் என்ன ஜாதி என்று எங்களுக்கு தெரியாது, எங்கே போனாலும் ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் போல இருக்குது, உங்களுக்கு உள்ளே விட முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். 3 நாள் காத்திருந்தார் விவேகானந்தர். 3 நாட்களுக்கு பிறகு உள்ளே நுழைய முடியவில்லை. ஆனால் அவரை பின்பற்றுகிற பாஸ்கர சேதுபதி ஷானார்கள் என்று சொல்லப்படுகிற நாடார்கள் உள்ளே வரக்கூடாது. ஏனென்றால் ஒரே ஒரு காரணம்தான், இந்த நாடா சமூகத்துக்கு மட்டும் ஒரு சிக்கலான ஒரு நிலை இருந்தது. அவர்கள் சூத்ராஸ் என்று தான் சொல்லப்பட்டார்கள், சூத்திரர்கள் என்று. ஆனாலும் கள் இறக்குவதை தொழிலாக வைத்திருப்பதால் அவர்கள் தீண்டப்படாதவர்களாக கருதப்பட்டார்கள். தீண்டப்படாதவர்கள் ஏன் அவர்கள் தீண்டப்படாதவர்கள்? கள் இறக்குகிறார்களா? கள் இறக்குகிறவன் தீண்டப்படாதவன், கள் குடிக்கிறவன் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். இதுதான் இங்கே இருக்கிற பெரிய வியப்பு. எனவே அவர்கள் உள்ளே நுழையக்கூடாது என்ற போது அவர்கள் விடவில்லை, தொடர்ந்து போராடினார்கள். நீதிமன்றம் போயிற்று. நீதிமன்றம் அவர்கள் உள்ளே நுழைந்தது செல்லாது என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு பின்னால் உயர்நீதிமன்றத்திலும் நாடார்களினுடைய வழக்கு எடுபடவில்லை. பிறகு பிரிவி கவுன்சில் லண்டனுக்கு போனார்கள். 1908ஆம் ஆண்டு லண்டன் பிரிவி கவுன்சில் தீர்ப்பு சொன்னது. எண்ணி பாருங்கள், கமுதியில் இருக்கிற ஒரு கோயிலுக்குள் அந்த ஊரில் இருக்கிற ஒரு சமூகத்தை சார்ந்த மக்கள் உள்ளே போவதற்கு லண்டன் வரைக்கும் போக வேண்டியிருந்தது. ஆனால் இடையில் பாஸ்கர சேதுபதி இல்லை நான் இவர்களை எதிர்க்கவில்லை என்று விட்டார். ஏனென்றால் உள்ளூரில் பெரிய எதிர்ப்பு வந்தது. அதற்கு பிறகு மறுபடியும் அவன் நிலையில் பல தடுமாற்றம் இருந்தது. 1908ஆம் ஆண்டு பிரிவி கவுன்சில் தீர்ப்பு சொன்னது. 1904ஆம் ஆண்டே பாஸ்கர சேதுபதி இறந்து விட்டார். பாஸ்கர சேதுபதி இறந்தாலும் நாங்கள் எல்லோரும் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு நாளும் ஷானார்கள் உள்ளே வருவதை ஏற்க மாட்டோம் என்று ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. கடைசியாக லண்டனுக்கு போய், லண்டன்காரனுக்கு இந்த ஜாதி என்றாலே என்ன என்று தெரியாது, அவனுக்கு நாடார் என்றால் என்ன, ஷானார் என்றால் என்ன என்று தெரியாது. ஆனால் அவர்களுக்குள் ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் இருந்தது. நாட்டை நீ ஆண்டுகொள், எங்கள் மதத்தில் தலையிடாதே. இதுதான் அடிப்படையான செய்தி. எனவே அப்போது என்ன ஆகிட்டு என்றால், அதுவும் நாம் என்ன கவனிக்க வேண்டும், 1857 வரைக்கும் அவர்கள் மதங்களெல்லாம் தடையிட்டார்கள். இல்லையானால் லார்ட் பென்டிங் அப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பிரிட்டிஷ் அரசு ஒத்துக்கொண்டிருக்காது. அப்போதெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். எங்கே சிக்கல் வருகிறது என்றால்,
1857 சிப்பாய் கழகத்தில், அது உண்மையாக சொன்னால் முதல் இந்திய விடுதலை போராட்டம் என்று சொல்வது மிகை. அது இந்திய விடுதலை போராட்டம் அல்ல. அங்கே இருந்த இந்துக்கள் இருந்த இராணுவ வீரர்களும் இஸ்லாமிய இராணுவ வீரர்களும் ஆங்கிலேயர்களை எதிர்த்தார்கள். எதற்காக என்று கவனிக்க வேண்டும். வேறு ஒரு காரணமும் இல்லை. பசுவின் கொழுப்பு தடவப்பட்டிருக்கிறது என்று இந்துக்களும், பன்றியின் கொழுப்பு தடவப்பட்டிருக்கிறது என்று இஸ்லாமியர்களும் எதிர்த்தார்கள். அதுதான் அந்த சிப்பாய் கழகம். மங்கள பாண்டே எல்லாம் அதில் தான் முதல் பலியானார். நமக்கு தெரியும் 1857. அதற்கு பிறகு 1858 கிழக்கிந்திய கம்பெனியால் இனிமேல் சமாளிக்க முடியாது என்று சொல்லி, இவையெல்லாம் வரலாற்றில் மிக முக்கியமான குறிப்புகள். கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து பிரிட்டிஷ் அரசுக்கு இந்தியா என்கிற காலனி மாற்றப்பட்டது 1858 ஜனவரி 1. எதனால்? சிப்பாய் கழகத்துக்கு பின்னால் நேர்ந்தது. எனவே 1858 விக்டோரியா மகாராணியார் ஒரு அறிக்கை விட்டார். அந்த அறிக்கை என்ன என்றால், இனி இந்தியாவினுடைய மத நம்பிக்கைகளில் நாங்கள் தலையிட மாட்டோம். அவர்களை ஆளுவது மட்டும் பொருளாதார சுரண்டல் மட்டும்தான் எங்களுக்கு, மத சுரண்டல் உங்களுக்கு என்று அவர்கள் பாகம் பிரித்து கொண்டார்கள். எனவே அதில் தலையிட மாட்டோம் என்பதாகத்தான் அது இருந்தது. எனவே 1908 வந்த தீர்ப்பு, ஜூன் மாதம் வந்த தீர்ப்பு, நாடார்கள் கோயிலுக்குள் நுழைந்தது இந்து மரபுப்படி தவறானது தான். எனவே அவர்களுக்கு கோயில் நுழைய உரிமை இல்லை என்பது மட்டுமல்ல, கோயிலில் நுழைந்ததற்காக தீட்டுப்பட்டு விட்ட அந்த கோயிலை தூய்மைப்படுத்துவதற்கு 2500 ரூபாய் கட்ட வேண்டும் என்று மனுதாரர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த நீதிமன்றம் கருணை கொண்டு 2500 ரூபாய் வேண்டாம், 250 ரூபாய் கட்ட வேண்டும் என்று தீர்ப்பளித்தது. அவர்கள் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்று சொன்னது மட்டுமல்ல, அதில் 250 ரூபாய் தூய்மைப்படுத்துவதற்கு கட்ட வேண்டும் என்றும் சொன்னது. அதுதான் அசுத்த பெரும்பான்மை. நம்ம எல்லோருக்கும் அவர்கள் வைத்திருக்கிற பெயர் என்ன? நாம் மெஜாரிட்டி, பெரும்பான்மை தான், ஆனால் டர்ட்டி மெஜாரிட்டி, அசுத்த பெரும்பான்மை என்று தான் நம்மை வைத்திருக்கிறார்கள். எப்போதுமே இந்த ஜாதியே சுத்தம் அசுத்தம், அதில் இருந்து தான் தீட்டு என்பதை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். பெண்களுக்கும் அப்படித்தான் தீட்டு. நீங்கள் பார்க்கலாம், ஒரு பெண் வயதுக்கு வந்து விட்டால் அல்லது அவள் மாதவிலக்கை தீட்டாக இருக்கிறாள் என்று சொல்லுவார்கள். என்ன தீட்டு? ஒரு பெண்ணை ஒதுக்கி வைப்பது, ஒரு ஜாதியை தீட்டென்று ஒதுக்கி வைப்பது. ஜாதியை காலகாலத்துக்கு, அதுவும் நாயர்கள், நம்பூதிரிகளுக்கும் நாயர்களுக்கும் வந்து எவ்வளவு அடி தள்ளி மற்றவர்கள் நிற்க வேண்டும். நம்பூதிரி என்றால் 32 அடி தள்ளி நிற்க வேண்டும். நாயர் என்றால் 12 அடி தள்ளி நிற்க வேண்டும். நாயர் தாங்கள் தான் உலகத்திலேயே பெரிய ஜாதி என்பான். நாயரை பார்த்து நம்பூதிரிகள் சூத்திரன் என்பான். இதுதான் அடிப்படையான செய்தி. எனவே அவ்வளவு தூரம் தள்ளி நிற்க வேண்டும். பக்கத்தில் வந்தாலே தீட்டுப்பட்டு விடும். அவ்வளவு பலவீனமாக இருக்கிறார்கள் போல் இருக்கிறது. பக்கத்தில் வந்தாலே தீட்டாகிவிடும் என்று அந்த தீட்டை சுத்தப்படுத்துவது. சரி, காலம் முழுவதும் பட்டியலின மக்களை தொடுவதே இல்லை. ஏன் தீட்டாகிற பெண்களை மட்டும் தொடுகிறாய்? பெண்ணை தொடாமல் இருக்க முடியாது. எனவே 3 நாள் மட்டும் தீட்டு, 30 நாளில் 3 நாள் தீட்டு என்று சொல்லுகிற இது எந்த ஜாதி பெண்ணுக்கு? எல்லா பெண்ணுக்கும். நீங்கள் எண்ணி பார்க்கலாம். பார்ப்பனர்களினுடைய பெண்களுக்கு தான் கூடுதலான கொடுமைகள் விளைவிக்கப்பட்டன. நாம் உண்மையாக மற்ற பெண்களை விட பார்ப்பன பெண்கள் தான் அண்ணல் அம்பேத்கருக்கும் ஐயா பெரியாருக்கும் நன்றியோடு இருக்க வேண்டும். அவர்களைத்தான் மொட்டையடித்து மூலையிலே உட்கார வைத்தார்கள் கணவன் இறந்தால். அதாவது அந்த உடன்கட்டை ஏறுதலுக்கு பிறகு வந்த கைம்பெண் என்பதும் மிக மோசமான ஒரு வழிமுறைகளை கொண்டது. எனவே இவற்றையெல்லாம் கணக்கிலே கொண்டு அந்த கமுதியிலே நாடார் சமூகம் உள்ளே நுழைந்ததை 1908 பிரிவி கவுன்சிலே மறுத்துவிட்டது. என்ன வேறுபாடு? கமுதியிலே நடந்த போராட்டங்களுக்கும் சுயமரியாதை இயக்கம் நடத்திய போராட்டத்துக்கும் என்ன வேறுபாடு என்றால், கமுதியிலே அவர்கள் தங்களுக்கு கோயிலுக்குள் நுழைவதற்கு உரிமை வேண்டும் என்று போராடினார்கள். சுயமரியாதை இயக்கம் அந்த உரிமை எல்லோருக்கும் வேண்டும் என்று போராடியது. அதுதான் அடிப்படையான வேறுபாடு. இந்த ஜாதிக்கு அந்த ஜாதிக்கு என்றல்ல. கோயில் என்று ஒன்று இருக்குமானால் எல்லோரும் நுழையலாம் என்று. இதை விட வேடிக்கை என்னென்றால், இந்த 1908 ஆண்டு தீர்ப்பு வந்ததற்கு பிறகு 1914 இன்னொரு வழக்கு நடந்திருக்கிறது. இந்த வழக்குகள் அனைத்தையும் ஆவணமாக அவர் கொடுத்திருக்கிறார். 1914 என்ன வழக்கு என்றால், அந்த கோயிலுக்குள் நுழையக்கூடாது அல்ல, கோயில் கொடிமரம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இலை வாணியர்கள், அப்படி ஒரு ஜாதி எனக்கு தெரியவில்லை, இலை வாணியர்கள் என்கிற ஜாதியினர் வரக்கூடாது. அவர்கள் எண்ணெய் பிழிகிறவர்கள். இன்றைக்கும் வாணிய செட்டியார்கள் என்று ஒரு சமூகம் நமக்கு தெரியும்.
எண்ணெய் செக்கு நடத்துகிறவர்கள், இவர்கள் இலைவாணியர்கள் என்று இருக்கிறது. அவர்கள் உள்ளேயே வரக்கூடாது என்று அதற்கு ஒரு வழக்கு நடந்திருக்கிறது. நாட்டில் எத்தனை வழக்குகள், எத்தனை காலங்கள், எவ்வளவு வீணாகி இருக்கிறது என்று பாருங்கள். இதற்கும் ஒரு வழக்கு நடந்திருக்கிறது. இப்படி கோயில் நுழைவு என்பதே ஒரு மிகப்பெரிய போராட்டமாக ஒரு வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. எல்லாவற்றையும் இந்த புத்தகம் தருகிறது. இறுதியாக மிக கொடுமையான ஒன்றை பற்றி நாம் பார்த்துவிட்டு இந்த அறிமுக உரையை நிறைவு செய்யலாம். அது பெண்கள் இடுப்புக்கு மேல் ஆடை அணியலாமா கூடாதா என்பது. இது என்ன கேள்வி? பெண்ணோ ஆணோ ஆடை அணிவது தானே நாகரிகம் என்றால், இல்லை இல்லை, பெண்கள் ஆடை அணியக்கூடாது. குறிப்பிட்ட நம்பூதிரிகள் நாயர்களை தவிர வேறு எந்த ஜாதி பெண்ணும், குறிப்பாக ஷானார்கள், திரும்ப திரும்ப அதை ஈழவர்கள் என்று அங்கே சொல்லுவார்கள். அந்த நாடார் சமூகம் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறது. திரும்ப திரும்ப இன்றைக்கு அங்கே இருந்து சிலர் புறப்பட்டு பெரியாருக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கிறாங்க. அது வேறு ஒன்று. எனவே அந்த மக்கள் பட்ட பாடு, அவர்களின் போராட்டம், அவர்கள் மேலாடை அணியக்கூடாது. முன்பெல்லாம் தைத்த உடைகள் இல்லை, ஜாக்கெட் என்று இன்றைக்கு நாம் சொல்லுவோமே, அப்படி அல்ல, மேலே ஒரு துணியை போட்டுக்கொள்வது தான். அப்படி யாரும் வேறு எந்த பெண்களும், குறிப்பாக நாடார் சமூகத்து பெண்கள் போட்டுக்கொள்ளக்கூடாது என்று இருந்ததை 1812ஆம் ஆண்டு, அதுவும் குறிப்பாக இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம், இந்தியாவினுடைய தென்கோடியில் இருந்த இன்றைக்கு திருவனந்தபுரத்தில் ஒரு பகுதியாக இருக்கிற திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இப்படி ஆடை அணியக்கூடாது என்று இருந்ததை முதலில் மாற்றி ஆடை அணியலாம் என்று ஆணை விடுத்த ஒரு ஆளுநரின் பெயர் தான் ஜான் மன்றோ. அதைத்தான் நான் முதலில் தவறாக குறிப்பிட்டேன். அந்த ஜான் மன்றோ, அதுவும் எப்படி என்றால், ஜான் மன்றோவுடைய அறிக்கை இப்படி சொல்லுகிறது: நீங்கள் எந்த ஜாதியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் குற்றமில்லை, கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிவிட்டால் நீங்கள் மேலாடை அணிந்து கொள்ளலாம். கவனிங்கள், அதிலும் இன்னொரு மதம் வந்து சேருகிறது. நீ மேலாடை அணிவதற்கு ஒரு மதம் மாற வேண்டுமா என்ன? நீ கிறிஸ்தவ பெண்ணாக இருந்தால் நீங்கள் அணிந்து கொள்ளலாம் என்று 1812 ஜான் மன்றோ, இந்த இடத்தில் நாம் குழம்பிக் கொள்ளக்கூடாது. சென்னையில் இருந்த ஆளுநர் பெயர் தாமஸ் மன்றோ. இன்றைக்கும் குதிரை வீரன் சிலை என்று சொல்லுகிறோமே, அவருடைய பெயர் தாமஸ் மன்றோ. அந்த தாமஸ் மன்றோ தான் இந்தியாவை நாம் ஆளுகிறோம், இந்திய மக்களை பற்றி அறிந்து கொள்ளவில்லை, எனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று ஒன்று எடுக்க வேண்டும் என்று சொன்னவர் தாமஸ் மன்றோ. இவர் ஜான் மன்றோ. இந்த ஜான் மன்றோ 812 இப்படி ஒரு அறிக்கை விட்டார். ஒரு ஆணையாகவே அதை கொண்டு வந்தார். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் பெரும் எதிர்ப்பு. அரசர் அதை மிகவும் கண்டித்தார். அதற்கு எதிர்ப்புகள் வந்தன. அதற்கு பின்னால் 1814 அது திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்டது. இதில் இந்த தோல் சீலை போராட்டத்தில் 4 ஆண்டுகளில் வந்த ஆணைகள் மிக முக்கியமானவை. 1812 கிறிஸ்தவ பெண்கள் அணிந்து கொள்ளலாம் என்பது, 1814 அதுவும் திருப்பி பெற்றுக்கொள்ளப்பட்டது. பிறகு தஞ்சாவூர் மாதவராவ் என்று ஒருவர் திவானாக இருந்தார். இந்த ஜான் மன்றோவும் திவானாக இருந்தவர் தான் திருவிதாங்கூரில். தஞ்சாவூர் மாதவராவ் ரொம்ப நல்லவர். அவர் தான் மிக மோசமான சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தவர். இந்த ராவ் என்று வந்தாலே அது யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவள் தான் அந்த தஞ்சாவூர் மாதவராவ் கொண்டு வந்த சட்டம். 2 சட்டங்கள், ஒன்று 1829, இன்னொன்று 1859. இந்த 2 சட்டங்களும் மிக முக்கியமானவை. இடையில் 1814 திரும்ப பெறப்பட்டதை பத்மநாபபுரம் நீதிமன்றம் அதில் ஒன்றும் பிழையில்லை, அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லிற்று. ஆனால் 1829 எப்போது, மறுபடியும் அந்த ஆண்டுகளை நினைவு வைத்துக் கொள்வதற்காக சொல்லுகிறேன், எந்த ஆண்டில் வில்லியம் பெண்டிங் இந்த உடன்கட்டை ஏறுதல் என்பதை சட்டம் போட்டு மறுத்தாரோ அதே 1829 திருவிதாங்கூர் சமஸ்தானம். எனவே இது அவர்களினுடைய இதற்குள் வராது. இந்த சமஸ்தானத்தில் பெண்கள் மேலாடை அணியக்கூடாது, நம்பூதிரிகள் நாயர்களை தவிர வேறு எந்த ஜாதி பெண்களும், குறிப்பாக நாடார் சமூகத்து பெண்கள் அணியக்கூடாது என்று சொல்லி அணிந்திருக்கிற பெண்களின் மீது வெறும் தடியடியில்லை நண்பர்களே, துப்பாக்கிச் சூடு நடந்தது. 16 உயிர்கள் பறிபோயின. எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு படிப்பு சும்மா வரவில்லை, உடை கூட சும்மா வரவில்லை. பல போராட்டங்களுக்கு பிறகுதான் இந்த சுதந்திரம் மட்டும் இல்லை, நாம் பெற்றிருக்கிற பல உரிமைகள், பலர் உயிரை கொடுத்து நமக்கு பெற்று தந்திருக்கிற உரிமைகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. 1829 திருவிதாங்கூரில் இரத்த வெள்ளம் ஓடிற்று தெருக்களில். எதற்காக என்றால், பெண்கள் தங்கள் மார்புகளை மறைக்க உடை அணிந்து கொள்ள வேண்டும் என்கிற உரிமைக்காக போராடினார்கள். பிறகு 1859 தான் மிக கடுமையாக
நான் எப்படி அந்த வில்லியம் லார்ட் பெண்டிங் என்பவரின் பெயரை மறக்கக்கூடாது என்று சொன்னேனோ, அதே மாதிரி இன்னொரு ஆளுநர் பெயரை மறக்கக்கூடாது. அவருடைய பெயர் கடினமாகத்தான் இருக்கிறது. ட்ரெவல்யான் என்பது அவருடைய பெயர். அந்த ட்ரெவல்யான் தான் மிக உறுதியாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். யாராவது இனிமேல் பெண்கள் மேலாடை அணியக்கூடாது என்று சொன்னால் அவர்கள் கடுமையான தண்டனைக்கு உள்ளாவார்கள் என்றார். சமஸ்தானமும் வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொண்டது. ஆனாலும் ஒரு சின்ன திருத்தத்தை சொன்னது. குறைந்தபட்சம் ஒரே மாதிரி மேலாடை இல்லாமல் அந்த நம்பூதிரிகள் பெண்கள், நாயர் பெண்களை தவிர மற்றவர்களெல்லாம் குப்பாயம் அணிந்து கொள்ளலாம். குப்பாயம் என்பது உடம்பை பிடித்திருக்கிற ஒரு உடை மாதிரி அல்லது வேறு மாதிரி தங்கள் மேல் உடம்பை மறைத்து கொள்ளலாம். மேல் ஆடை நம்பூதிரிகள், நாயர்கள் போடுகிற ஆடையை போட்டுக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அந்த ஜாதி வேறுபாடு தெரியாமல் போய்விடும் என்பதற்காக மாதவராவ் அவ்வளவு கவலைப்பட்டிருக்கிறார். எனவே இப்படித்தான் ஒவ்வொன்றுக்கும் உடுத்தி கொள்வதற்கு, உடன்கட்டை ஏறாமல் இருப்பதற்கு, கோயிலுக்குள் நுழைவதற்கு, நாம் விரும்புகிறபடி நம்முடைய திருமணத்தை நடத்தி கொள்வதற்கென்று இத்தனை விதமான போராட்டங்களை பார்த்து பார்த்து மீறி அத்தனை போராட்டங்களிலிருந்தும் வெளியில் நாம் வந்திருக்கிறோம் என்பதை இவை அனைத்துக்கும் எது காரணமாக இருந்திருக்கிறது? சாதி பெருமைதான் காரணமாக இருக்கிறது. எனவே இந்த பழக்கங்களை எல்லாம் விட்டொழிப்பதல்ல, சாதியை விட்டொழிப்பது. நீங்கள் சாமியை கூட நம்புங்கள், சாதியை நம்பாதீர்கள். சாதியை விட்டொழிப்பது ஒன்றுதான் உண்மையான விடுதலை. அந்த விடுதலையை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக தோன்றிய இயக்கம்தான் திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்தின் கோட்பாடுகளை, வரலாற்றை அறிந்து கொள்ள வந்திருக்கிற திராவிட பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என் அன்பையும் வணக்கத்தையும் வரவேற்பையும் சொல்லி இந்த அரங்கில் அமர்ந்து இவ்வளவு நேரம் கேட்ட அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.